உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. மிஸ்டர் பாலா, ஒரு நிமிஷம் பொறுங்க. கொஞ்சம் விட்டா நானே கட்டிடுவீங்க போல. இது ஜஸ்ட் பிராங்க் சார். அங்க பாருங்க கேமரா. என்னது பிராங்கா? ஆமாங்க சார், பிராங்க் தான். நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், கோவை 123. பயங்கர ஃபேமஸ். நீங்களும் பாத்துருப்பீங்களே. மிஸ்டர் பாலா, நீங்க வந்ததுமே இது பிராங்க்னு சொல்லி எங்க கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு நானும் பயந்துட்டே இருந்தேன். ஆனா பரவாயில்ல, இது பிராங்க்னு கண்டுபிடிக்காம என் கழுத்துல தாலி கட்ட வரைக்கும் வந்துட்டீங்க. நான் எமோஷனலா பேசி உயிரை விட்டுருவேன்னு சொல்லி கூட யாருமே தாலி கட்ட முன் வரல. எல்லாருமே சுயநலமா இருந்துட்டாங்க. ஆனா பாலமுருகன் சார், யூ ஆர் வெரி கிரேட். நீங்க தான் இந்த ஊருக்குள்ளேயே கிரேட்டஸ்ட் மேன். நாளைக்கு சேனல்ல வீடியோ எப்படி வைரல் ஆக போகுதுன்னு பாருங்க. எனிவே சார், உங்க மனசை எதுவும் புண்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. கேமராவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஃபன் பண்றோம் காய்ஸ்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். பாலா, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறதுக்கு பேர் தான் பிராங்கா? நீங்களாம் இப்படி கேமரா தூக்கிட்டு தெரியறனால தான் உண்மையாவே எங்கேயாவது பிரச்சனை வந்தாலும் ஒதுங்கி நிக்க வேண்டியது இருக்கு. இத வீடியோ பிடிச்சு போட்டு நீங்க வைரல் ஆக்கிட்டு போயிருவீங்க. கீழே கமெண்ட்ல கண்டுபிடி பேசுறத நாங்களும் வாங்கி கிடைக்கணும். சார், நீங்க ஒரு பொண்ணுக்கு உதவிதான் செய்ய வந்திருக்கீங்க. நிச்சயமா இத யாருமே தப்பா எடுத்து போட மாட்டாங்க. ஓ அப்படியா? இத நாளைக்கு எப்படி மாத்துவானுங்க தெரியுமா? மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி, பொண்ணு கடத்ததும் தாலி கட்டத்துக்கு முன் வந்துட்டான். இந்த மாதிரி மாத்தி மீம் கிரியேட்டர் அவனுக்கு பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. போறது எங்கமான மரியாதையா இருக்கும். நீங்க அதுல வியூஸ் போன போதும் சப்ஸ்கிரைப் வந்தா போதும்னு சம்பாரிச்சிட்டு உங்க வழியை பார்த்துட்டு போயிருவீங்க. சார், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, ஃபுட்டேஜ் நாங்க டெலீட் பண்ணிடுவோம். அதுக்காக இப்படி 4 பேர் முன்னாடி கத்தாதீங்க சார். 4 பேர் முன்னாடி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து கண்ணுல கண்ணீரோட நடிக்கும் போது அப்ப தெரியலையா? சார், அது எங்களோட ப்ரொஃபஷனல். அதுக்காக எக்ஸ் லவரு, அப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், பீரியட்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு பிராங்க்னு ஊரை ஏமாத்திட்டு தெரிய வேண்டியது. சார், நாங்க வீடியோ எடுத்தாலும் அவங்க கிட்ட கேட்காம வீடியோவை அப்லோட் பண்ணவே மாட்டோம். இதை நீங்க பெரிய விஷயமாக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் என்ன சொல்லிருங்க, நாங்க டெலீட் பண்ணிடுறோம். ஒழுங்கு மரியாதையா வீடியோவை டெலீட் பண்ணிருங்க. இந்த வீடியோல ஒரு சின்ன பகுதி கூட வெளியே வரக்கூடாது. சரிங்க பாலா. உங்க மனசை ஏதாவது புண்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் உங்களை கேமராவோட எங்கேயாவது பார்த்தேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்க. இதெல்லாம் என்ன பொழப்போ? அட விடுறா, அதுதான் உங்களோட ப்ரொஃபஷனல். பாலா, உன்ற கோபத்துல நியாயம் இருக்கு. அதுக்காக அந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சதெல்லாம் ரொம்ப ஓவரு. யாரோ ஒரு பொண்ணை எப்படி நீ கை நீட்டி அடிக்கலாம்? மேம், நீங்களும் பார்க்கத்தானே செஞ்சீங்க. சூசைட் பண்றவன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லி அழுது நடிச்சு ஒரு செகண்ட்ல தாலி கட்டியிருந்தா? டேய், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லடா. அதுக்குள்ளதான் பிராங்க்னு சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல, விடு. இல்ல மச்சான், ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டா. இரு, நான் கோவிலுக்குள்ள போயிட்டு வரேன். அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். சரி, போயிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். இல்ல நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் போயிட்டு வரேன். புறப்படலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணுமே. என்ன? அந்த பொண்ணு வந்து என்னை தான் தாலி கட்ட சொல்லுச்சு. உடனே என் ஆளுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது அந்த பொண்ணு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக சொன்னேன். பாத்தே இல்ல, அந்த பொண்ணு பிராங்க் பண்ணிருக்கு. ஒருவேளை நீ கட்ட போயிருந்தீனா இதே மாதிரி உன்னையும் இன்சல்ட் பண்ணிருக்கோம். நல்லா சமாளிக்கிறீங்க மேடம். சமாளிக்கிறத விட்டுட்டு உண்மையை சொல்லுங்க. அந்த பொண்ணு பிராங்க் தான் பண்ண வந்திருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை நான் கட்டியிருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஏதோ நீ திடீர்னு போய் ஒரு வண்டிக்கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக பாவம் பார்த்து சொன்னேன். அதுக்கு சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத. வா போலாம், ஏற்கனவே நேரமாச்சு. உங்க ஆளுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு போங்க. அப்பதான் இந்த இடத்த விட்டு நகருவேன். என்னங்க மேடம், சொல்ல போறீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்ல முடியாது, போடா. என்னங்கா நீங்க அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வரீங்க? உன்னை திருப்பி கொடுத்துருக்க வேண்டியதானே? என்ன இருந்தாலும் அவன் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லடா. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறது ஒரு வகையில தப்பு தானே. நமக்கு சம்பாத்தியம் முக்கியம். அதனால கேமரா ஊத்திக்கிட்டு வீடியோ எடுக்கிறோன்னு தெரியணும். இந்த மாதிரி அவமானங்களை சந்திச்சுதான் ஆகணும். அப்ப வீடியோக்கு என்ன பண்றது? இவனை மாதிரி எந்த இழுத்துவ பையனும் தாலி கட்டுறதுக்கு முன் வரல. இப்ப என்னக்கா பண்றது? இவன் வேற வீடியோ எடிட் பண்ண சொல்லிட்டானே. எடிட்டிங்ல எனத்தையாவது போட்டு சமாளிச்சுக்கலாம், விடு. சரிக்கா, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் கோவிலுக்குள்ள வெயிட் பண்றேன். சரிடா. இவளால டென்ஷன் ஆகிதான் கோவிலுக்குள்ள வந்து நிக்கிறோம், இங்கேயும் வந்து நிக்கிறான். ஐயோ முருகா, இந்த சிறு மூஞ்சிலியா மறுபடியும் முடிச்சோம். இப்ப என்ன வச்சு பேச போதோ தெரியலையே. ஏற்கனவே பக்கம் பக்கமா பேசிட்டு புடவையில பாக்குறதுக்கு குடும்ப பாங்க லட்சணமா இருந்தா, இப்ப பாக்குறதுக்கு ஆளே மாறி வித்தியாசமா இருக்கான். எதுக்கு இந்த ஆள் மறுபடியும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு? ஒருவேளை திரும்பவும் வரைஞ்சிருவானோ? தம்பி, இந்த கோயிலுக்கு நான் பலமுறை வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஒரு அருமையான ஜோடிய நான் பார்த்ததே இல்ல. அவ்வளோ அருமையா அழகா இருக்கீங்க. பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்.
அச்சச்சோ பாட்டிமா, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ, லவ் பண்றீங்களா? எனது லவ்வா? அதுவும் இந்த அழகு இருக்கணையா? ஒரு பிராங்க் பண்ணதுக்கே ஒரு அறை விட்டு இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு காது கேட்க மாட்டேங்குதா? இதெல்லாம் லவ்வா லவ்? இந்த பாட்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, காது கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறான். வாய் திறந்து சொல்லி தொலைய வேண்டியதானே, கல்யாணம் ஆகல லவர் இல்லைன்னா? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கான்? பாட்டிமா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க லவர்ஸும் இல்ல, கல்யாணம் பண்ண ஜோடியும் இல்ல. இதோ இங்க நிக்குதே, இது சரியான ஃப்ராடு. இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல இழுத்து வாயினா வருவான். ஒரு பிராங்காக நம்மள ஃப்ராடுனே முடிவு பண்ணிட்டான். அட, என்னப்பா இப்படி சொல்லி போட்டேன்? பாக்குறதுக்கு பொண்ணு கணக்கு லட்சணமா இம்பிட்டு அழகா இருக்கு, அதை போய் ஃப்ராடு கேடுங்கிற? அங்க பாருப்பா, மகாலட்சுமி கணக்குல இருக்க. பாட்டிமா, இவ மகாலட்சுமியும் கிடையாது, அஷ்டலட்சுமியும் கிடையாது, சரியான ஃப்ராடு. எனக்கு என்னமோ இந்த விலையை கட்டிக்க போற இளச்சவாய் பையன் நீதானு தோணுது. நல்லா இருங்க. என்ன வேணும்? ஏங்க சார், உங்க மனசுல என்ன பெரிய இவரு நினைப்பா? இந்த ஊர்ல எத்தனையோ பேர்கிட்ட இந்த மாதிரி பிராங்க் பண்ணிருக்கோம், ஆனா ஒருத்தர் உங்களை மாதிரி எங்ககிட்ட நடந்துக்கிட்டே கிடையாது. என்ன அறிஞ்சதும் இல்லாம அந்த பாட்டிமாவை கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. அந்த பாட்டிமாவை நான் கூப்பிட்டேனா? நீங்க கூப்பிடலனாலும் அந்த பாட்டிமா ஏதோ வளரிட்டு போதுன்னு விட வேண்டியதானே? அதை விட்டு போட்டு அதுகிட்ட போய் என்ன பார்த்து ஃப்ராடு ஃப்ராடுங்கிறீங்க. ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதா? வேணாங்க சார், ஆள் தெரியாம காலை விடுறீங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் கொஞ்சம் வேற மாதிரி. பார்த்தாலே தெரியுதோ. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றேன், போய் உட்காந்துக்கோ. என்னங்க சார், ஓட்டுறீங்களா? ஓட்டுறதுக்கு நீ எனக்கு ஆற பஸ்ஸா இல்ல ஆட மாடா? வேணாங்க சார், நான் ஆள் கொஞ்சம் வேற மாதிரி, என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? ஃபுட்டேஜ்ல இருக்கிற வீடியோ வேணும், நான் டெலிட் பண்ணல. வேணே கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருவேன். என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? வரேன். இப்படி அழுது நடிக்காம புக்க தர போக்கா. நங்கன கூட்டிட்டு கேள்வி கேக்குற கேள்வி. நீ வந்து டவுட் கேட்ட, கிளியர் பண்ண ஒழுக்கமா கவனிக்கணும். அதை விட்டு போட்டு எனக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேள்வி கேட்டாதான் அறிவு வளரும்னு அத்தான் சொல்லி கொடுத்துருக்காரு. கேள்வி கேட்கலாண்டி, ஆனா நியாயமா கேட்கணும். எனக்கு மேலதா கேள்வி கேட்டா இப்படிதான் நங்கன்னு கொட்டுவேன். அக்கா, நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டாம். நான் அத்தான் நைட்டு வரட்டும், அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். ஓய் அம்மோ. ஆமா, இந்த அம்மு தங்கம் பட்டும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. அதான் உங்களுக்கு குழந்தை இல்லாட்டியும் என்னதானே உங்க மூத்த குழந்தைன்னு சொல்லுவீங்க. ஏய், இப்படியா கேட்பேன்? திவ்யா, அமைதியாரு. ஆமா, இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த டவுட்? என்ன உங்க குழந்தை மாதிரி நினைக்கிறதும் சரிதான், ஆனா இவ இருக்காளே, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு என்ன நங்கு நங்குன்னு மண்ணிலே கொட்டுறா. ஏன்டி அவளுக்கு கொட்டுறேன்? அன்பா சொல்லி கொடுக்கலாம்ல? யாருக்கு? இவளுக்குன்னு அன்பா சொல்லி கொடுக்கணுமா? கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போது பாடத்தை கவனிக்கிறதே இல்ல. பராக் பாக்குறது, பாட்டுக்கு பாட்டு விளையாடுறது, பக்கத்துல உள்ள பிள்ளைங்கிட்ட பேசுறது, அடியில ஸ்நாக்ஸ் ஒழிச்சு வச்சு திங்கிறது, இப்படி வேலையை பார்த்துட்டு வந்தா எப்படி மண்டையில ஏறும் படிப்பு? நீ ரொம்ப ஒழுக்க மாதிரி பேசாத. காலேஜ் போகும்போது நீ மட்டும் படிச்சுட்டே இருந்த, நீ இப்படிதான் தெரிஞ்சிட்டு இருந்த. ஏன், உனக்கு எத்தனை முறை லவ் லெட்டர் வந்திருக்கு? லவ் லெட்டரா? உங்க அக்காவுக்கா? ஏங்க, அவ ஏதோ வளர்றான், நம்பாதீங்க. ஆமாங்க தான், காலேஜ் படிக்கும் போது இப்ப பின்னாடி எத்தனை பேர் தெரிஞ்சாங்க தெரியுமா? ஆனா ஒருத்தரையும் கண்டுக்க மாட்டா. லவ் லெட்டர் யாராவது கொடுத்தா கூட வாங்கி உடனே கிழிச்சு போட்டுருவா. பாருடா, திவ்யா சொல்லவே இல்ல. ஆமா, இது பெரிய விஷயம் பாருங்க. இவன் சொல்றதுல எனக்கு ஒண்ணு கூட ஞாபகத்துல இல்லைங்க மாமா. இதான் அந்த நேரத்துல அத்தான உருக்கி காதலிச்சிட்டு இருந்தியே, அதனால உனக்கு இதெல்லாம் ஞாபகத்திலே இருக்காது. என்ன வேற தூது அனுப்புவேன், இதுல ஏதோ ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆன மாதிரி என்ன நோட்ட சொல்ல வந்துட்டேன். ஆமா தாயி, வாயாடி, உனக்கு கொட்டினது தப்புதாமா, கொஞ்சம் விடுறியா? உனக்கெல்லாம் அர்ஜுன் தான் கரெக்ட், அவங்கிட்டே படி. நீங்க தயவு செஞ்சு வந்துடாத. பாத்தீங்களா தான், இவெல்லாம் காலேஜ் பிரின்சிபல், என்னையே சமாளிக்க முடியல. காலேஜ் எத்தனை பேர் எத்தனை விதமா இருப்பாங்க, அவங்களெல்லாம் இவளால எப்படி சமாளிக்க முடியும்? அவங்க எல்லாரையும் சமாளிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லடி, உன் ஒத்தால சமாளிக்கிறதா பெரும் பாடு. மனுஷரு தாயே மனுஷரு. அப்படிலாம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்ல, அதை நங்கு நங்குன்னு கொட்டி நான் படிக்க வைப்பேன். அதுக்கு நீங்க முதல்ல ஒழுங்கா படிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. நான் போறேன். டேய் மகா, விடுடா. போங்கத்தான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவ இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் தட்டிட்டே இருப்பா. சின்ன வயசுல இருந்து இப்படிதான். எங்க அப்பாவுக்கு கூட இவ்வளவு ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் உன்ன ரொம்ப பிடிக்குமே, ஏன் உங்க அக்காக்கு கூட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். உன் மேல உள்ள பாசத்துல தான் அவ எடுத்து சொல்றா, அதை புரிஞ்சுக்காம அவளையும் நீ கோச்சுக்கிற. அதானே பார்த்தேன், நீங்களும் உங்க பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. என்ன இந்த வீட்ல ஒரு மனுஷிய கூட யாரும் மதிக்கிறதே இல்ல. அச்சோ, விடுடா, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்ட. இப்போ உன் அழுகி நிறுத்துறதுக்கு அத்தான் ஒரு மேஜிக் பண்ணட்டுமா? மேஜிக்கா? என்ன? கண்ணு மூடு. ஹாய், டேரி மில்க். அதான் இதே மாதிரி தான் சதீஷ் எனக்கு நேத்து வாங்கி கொடுத்தாரு. ஏதோ சதீஷ் வாங்கி கொடுத்தானா? ஆமா, நேத்து இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். எப்ப வாங்கி கொடுத்தான்? என்னன்னு சொல்லி கொடுத்தான்?
அதுவா, நானும் அர்ஜுன் அத்தானும் வாசல் நின்னுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் சும்மா கொண்டு வந்து கொடுத்தாரு. கடையில சில்லறை இல்ல, அதனால கொடுத்தேன்னு ஒரு உருட்டு உருட்டினாரு. ஆனா எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு எனக்கு தெரியும். மகமா, நீ இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போற. இன்னும் உனக்கு படிப்பு இருக்கு. அத்தான் அத்தான், சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த ஆளும் அதே தான் பண்ணுவாரு. எனக்கு எல்லாம் தெரியும். 2-3 வருஷம் படிப்பு முடிச்சிட்டு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நான் யோசிப்பேன். வாயடி கழுத, அவர் சொல்ல வரது முழுசா கேளுடி. உன்ற புருஷன் அட்வைஸ் பண்றதுனா நீயே உட்கார்ந்து ரசிச்சு கேளு. என்னால கேட்க முடியாது. சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு பக்கம் பக்கமா கதை பேசுவீங்க. சாக்லேட் சாப்பிட மூடே போயிரும். நான் வரேன். நீங்களாங்க உங்க பேச்ச கூட கேட்காம ஓடுறான். விடுடி, சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும். நீங்களும் அர்ஜுனும் சின்ன பிள்ளைன்னு சொல்லி நல்லா ஏத்தி விடுறீங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அதெல்லாம் எங்கேயும் போய் முடியாது. சரி விடு. சரி, உங்க குழந்தைக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி வந்திருக்கீங்க. எனக்கு எங்க? உனக்கு வேணும்னா ரூமுக்கு வா, ஸ்பெஷலா தனியா தரேன். ரூமுக்கு வந்தா என்ன தருவீங்கன்னு தெரியும். ஒன்றும் வேணாம். சரி, ஏங்க கேட்கணும்னு நினைச்சேன். சதீஷ சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கும் மகன் மேல முழுசா விருப்பம் இருக்குன்னு தெரியுது. அவங்க வீட்டில் வேணா பேசுவோமா? அவனுக்கு விருப்பம் இருக்கிறது முக்கியம் இல்ல. மகாவும் அவனை புரிஞ்சு நடந்துக்கிற அளவுக்கு அவளுக்கும் பக்குவம் வரணும். கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாம். காலேஜ் முடிக்கட்டும். கரெக்டு தான். ஆனா அண்ணாவுக்கு வயசு போய்கிட்டே இருக்கலாம். அதை பத்தி அவனுக்கே கவலை இல்லைங்கும் போது நம்ம எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்ட? ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க. அண்ணன் ரொம்ப பொறுமைசாலி. அண்ணன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் மக கிட்ட எப்படி வேணாலும் பேசி கல்யாணத்துக்கே சம்மதம் வாங்கியிருப்பாங்க. இவ்வளவு சரியான லூசு. சின்னதா 4 ஆசை வார்த்தை பேசினாலும் அப்படியே மயங்கிருவா. நம்ம தான் அவளை பார்த்து கவனமா பாத்துக்கணும். என்னப்பா அர்ஜுன், நீ மட்டும் தனியா போற? இன்னைக்கு மகாவை காணோம். அவ என்ற அண்ணனி கூட கார்ல போயிட்டாங்கம்மா. அப்படியா? சரிப்பா. அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்றியா? ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் அடிச்சு பாத்துட்டேன். அவனும் கரெக்டான நேரத்துக்கு வருவானான்னு தெரியல. இவளை கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்ல விட்டுறியா? அப்புறம் பஸ் ஏறி அவ காலேஜுக்கு போய்ப்பா. என்னப்பா அர்ஜுன், பதிலே சொல்லாம நிக்கிற? எப்பவும் ரகுதான கூட்டிட்டு போவாரு. அதான். அவனோட ஆஸ்பத்திரியில ஏதோ எமர்ஜென்சி கேஸ்னு காலையிலேயே புறப்பட்டு போயிட்டான்ப்பா. அதான் உன்கிட்ட கேக்குறேன். ஓ அப்படிங்களா? சரிங்கம்மா, அப்படின்னா வந்து ஏறிக்க சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க ஆட்டோக்காரனுக்கு வெயிட் பண்ணணுமோன்னு நினைச்சேன். நல்லவேளை நீயே சரின்னு சொல்லிட்ட. சரி காவியா, என்னங்கம்மா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. காலேஜுக்கு போனதும் ஃபோன் அடி. சரிங்கம்மா, நான் ஃபோன் அடிக்கிறேன். நீங்க காலையில பிரஷர் மாத்திரையை மறக்காம போட்டுருங்க. சரிடி. என்னங்க மேடம், போலாங்களா? ஏண்டா, எங்க அம்மா தான் விவரம் புரியாம பண்ணதுனா நீ அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறேங்கிற? வேற என்னங்க மேடம் பண்றது? பெரியவங்க வச்சு எப்படி தட்ட முடியும்? அப்போ என்ன வண்டியில ஏத்திட்டு கூட்டிட்டு போக போறியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இப்ப வரீங்களா எப்படி? உனக்கு கவலை இல்ல, ஆனா எனக்கு இருக்கு. பாக்குறவங்க 4 பேர் 4 விதமா பேசினா அப்புறம் ஏன் ஃபியூச்சர்ல ஸ்பாயில் ஆகும். எங்க அம்மா சொல்லும் போதே முடியாதுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்க அம்மா ஏதாவது ஆட்டோ பிடிச்சு கொடுத்துருக்கோம். எப்படா சான்ஸ் கிடைக்கணும் அலைய வேண்டியது. சான்ஸ் கிடைச்சதும் உடனே பொண்ணை ஏத்திக்கிட்டு பைக்ல பறக்கணும். இவளெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? வாய் வாய் வாய். என்ன பாக்குற? இப்ப எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் என் கூட வர இஷ்டம் இல்லையா மேடம்? அதான் கார் டாக்ஸி புக் பண்றேன், அதுல ஏறி வாங்க. ஏய் நிறுத்து. எதுக்குங்க மேடம்? நீங்க என் கூட வந்தீங்கன்னா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பாவம் நீங்க ஒரு பொண்ணு, உங்க ஃபியூச்சர் என்ன ஆகுறது? அதனால நீங்க கார்ல ஜாலியா வாங்க, நான் கிளம்புறேன். ஏய் அர்ஜுன், கட் பண்ணுங்கறல. அதெல்லாம் முடியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழைச்சு பாவம் எனக்கு எதுக்குப்பா? நான் ஒரு கார் டாக்ஸி புக் பண்றேன், நீங்க அதுலயே ஏறி காலேஜுக்கு வாங்க. ஏய் அர்ஜுன் வேணாங்கறல, விடு. நான் உன் கூடயே வரேன். இங்கே விண்மீன் இங்கே பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? அப்படி வாங்க வழிக்கு வந்து வண்டியில ஏறுங்க. கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு. சின்ன சின்ன நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு இறங்குங்க. நான் எங்க இறங்கணும்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்லாத. அட என்னங்க நீங்க? உங்க அம்மா பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட சொன்னாங்கன்னு இறக்கி விட வந்தா இதே நம்ப போச்சு. இறங்குங்க. அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விடு. எது அடுத்த ஸ்டாப்லயா? அங்க போயாவது இறங்குவீங்களா இல்ல அங்கேயும் இதே அக்க போறதானா? அத அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஓ அப்படி புரிஞ்சு போச்சு. நேரா காலேஜுக்கு முன்னாடி இறக்கி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணான்னு வாய் தான் சொல்லுது, ஆனா பார்வை வேற என்னமோ சொல்லுதே. என்ன சொல்லுது?
இந்த பையனும் நிறுத்தவே வேண்டாம், இப்படியே தொடரட்டும்னு சொல்லுது. புரிஞ்சா சரிதான். என்னங்க மேடம், சைலண்டா வரீங்க? பேசுறதுக்கு எதுவும் இல்ல, அதான் அமைதியா வரேன். ஓ, சரி சரி சரி. சரி, ஒன்னு கேக்கட்டா? ம், கேளு. என்ன முன்னாடியே உங்களுக்கு தெரியும் தானே? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோ? முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறான். வாய்க்குள்ளேயே முடங்குனீங்கன்னா எனக்கு எப்படி கேட்கும்? முன்னாடியே தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தத்துல கேக்குறான்? எனக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாதுன்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு எதுக்கு இப்படி மென்னு முழுங்குறீங்க? நான் என்ன உங்களுக்கு கடிச்சா தின்ற போறேன்? எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் எங்கேயோ ஒண்ணா பழகுன மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்க வாய்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன். அது பொண்ணுங்க வயசு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால உனக்கு அப்படி தோணும். இவனை விட்டா நம்மள கேள்வி மேல கேள்வி கேட்ட விஷயத்த வாங்க பாப்பான். ம், விடக்கூடாது. அர்ஜுன், கொஞ்சம் வரிசையா போறியா? காலேஜுக்கு நேரமாச்சு. அட என்ன காவியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாஸ்டா போகாத மெதுவா போனேன். இப்போ வேகமா போக சொல்றேன். ம், உன் பின்னாடி இப்படி உட்காந்துட்டு சைலண்டா வரதுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லாங் டிரைவ் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படி சொன்னேன். ஆனா இப்ப நீ பேசிக்கிட்டே இருக்கே, அதான். சரி சரி, நான் சைலண்டா வரேன், கோச்சுக்காதீங்க. அர்ஜுன், அங்க பாரு பஸ். டேய், முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டுறா. உயிர் மேல அவ்வளவு பயமா? இருக்காத பின்ன. உன் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழலாம்னு இருக்கேன். நீ ஒரே செகண்ட்ல முடிச்சு விட்டுற போல. என்ன சொன்ன? ம், நான் என்ன சொன்னேன்? இல்ல, இப்ப ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. ஆ, அது அது வந்து இப்படி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவோம். எனக்கு 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு. அதைத்தான் அப்படி சொன்னேன். ஆனா என் காதுல அப்படி விழலையே. அது காத்து கொஞ்சம் ஓவர் அடிக்குதுல, அதான். உன் காதுல எதுவும் விழுந்திருக்காது. ம், நல்லாவே சமாளிக்கிறடி. பார்த்தது போதும், வண்டி எடு. அண்ணா, இந்த அர்ஜுன் பின்னாடி நானும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்ன பார்த்தா ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கிறான். நானும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டும் அவன் முன்னாடி போய் நின்னுட்டேன். ஹாஃப் சாரி கட்டியும் போய் நின்னுட்டேன். ஆனா கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். சும்மா துணியை மாத்தி மாத்தி போடலாம் அவன் மனசுல இடம் பிடிச்சிட முடியாது. ஒரு பையனுக்கு ஒண்ணு உண்மையாவே பிடிக்கணும்னா அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு இப்ப நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு வழியும் தெரியல. காலேஜ் வேற முடிய போகுது. அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது. அவன் பின்னாடி சுத்துறதை விட்டு போட்டு பேசாம படிக்கிற வேலையை பாரு. என் மனசு தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி சொல்லலாமா? வேற எப்படி பேச சொல்ற? ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பின்னாடி போய் தொந்தரவு பண்றது தப்பு தானே? உன் மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? ரொம்ப யோகிய மாதிரி பேசுற. எது மனசுக்கு சரின்னு வருதோ அதுதான் பேசுறேன். காதல கட்டாயப்படுத்திலாம் வர வைக்க முடியாது. உன் மனசுல இருக்கிற காதல அவன்கிட்ட வெளிப்படுத்து. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுரு. என்னண்ணா, நீ உண்மையாவே திருந்துட்டியா என்ன? பாக்குறதுக்கு எனக்கே வித்தியாசமா இருக்கு. என்ற கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. உண்மையாவே நீ அண்ணன் தானா? இல்ல அவன் ஒரு விதத்துல வேற யாராவது வந்து நிக்கிறானு எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. தியா, மனசுக்கு பிடிச்சவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாது. அப்படி கஷ்டப்படுத்திட்டா அது அவங்களை எவ்வளவு காயப்படுத்தணும் எனக்கு இப்பதான் புரியுது. என்னாச்சு உனக்கு? ஒருவேளை பேய் இது போந்துச்சோ? அந்த மகன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ணுவ சொல்லு? எங்க ஆதல் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்ட என் மதிப்பையே நான் கெடுத்துக்கிட்டேன். பாவம் அந்த மகன், அவளோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும். இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன நினைச்சாலே எனக்கு அம்பிட்டு அருவருப்பா இருக்கு. அண்ணே, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. பாத்தியா, என் கூட பிறந்த பொறுப்பு நீ. நீ ஏன் என்ன நம்பலனா வேற யாரு என்ன நம்ப போறா? நிச்சயமா இந்த மகன் என்ன நம்பவே மாட்டால. நான் உண்மையாவே தெரிஞ்சுட்டேங்கிறத அவ மனசார மன்னிச்சு என்னை ஏத்துக்க மாட்டாள. அண்ணே, வருத்தப்படாதண்ணே. நீ வருத்தப்படுறது பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன இருந்தாலும் என் மகன் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டா. நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இந்நேரம் என்ற காதல் அவகிட்ட அன்பை எடுத்து சொல்லியிருந்தா கூட அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அதை விட்டு போட்டு அவகிட்ட தப்பா நடந்து மொத்தமா அவகிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டேன். இப்ப என்ற பெயரே கெட்டு போச்சு. இதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி திரும்பவும் காதலிக்க வைக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, மகா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அவ எப்பவும் நல்லா இருக்கணும், அதான் என்ற எண்ணம். எவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறான். ம், இப்பவாவது புத்தி வந்துட்டே. இனிமே நம்ம ரூட்டுக்கு வர மாட்டான். நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். சரிண்ணே, ஃபீல் பண்ணாத. மக உன்னை புரிஞ்சுப்பா. ஒன்றும் கவலைப்படாத. அடிச்சு போது நிறுத்து. அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்காட்டி எனக்கு என்ன? பாரதியா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த காலேஜ் முடியறதுக்குள்ள அவளை மடக்கி காமிக்கிறேன். என்னண்ணே, எவ்வளோ நேரம் நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இப்ப மறுபடியும் வில்ல மாதிரி பேசுற? இவ்வளவு நேரம் அவ நின்னு நம்ம பேசுறத கேட்டுட்டு இருந்தா, அதான் அப்படி பேசினேன். இப்ப என்ன, அர்ஜுன் உன் வழிக்கு வரணும், அவ்வளவுதானே. எனக்கும் இந்த எண்ணம் ரொம்ப நாளா இருந்துட்டா இருக்கு. அர்ஜுன் ஒன்ற வழிக்கு வரணும்.
அதே மாதிரி மகாவை நான் கரெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்ன பண்ணணுங்கிற? அதை சொல்லிட்டா த்ரில் போயிரும். அதை செஞ்சே காமிக்கிறேன். என்ன வேணாலும் செய், எனக்கு அர்ஜுன் கிடைச்சா போதும். நான் பண்ண போற காரியத்துல நிச்சயமா அர்ஜுன் உனக்கு கிடைப்பான். கவலைப்படாத.